மதுரையில் தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளதால் மாநகராட்சி அலுவலக நுழைவாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டு அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணிகளில் தனியார் மையத்தை புகுத்தும் அரசாணை 152 மற்றும் 139 ரத்து செய்ய வேண்டும். குறைந்தபட்ச ஊதிய அரசாணையின்படி தினச்சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கும் தீபாவளி பண்டிகை போனஸாக 1 மாத சம்பளம் வழங்க வேண்டியும் சென்னை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் காவல்துறையின் அராஜகத்தை கண்டித்தும் மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தை நடத்த உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவர்லேண்ட் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை வெளியேற்றி தொழிற்சங்கங்களையும் தொழிலாளர்களையும் அவமதிக்கும் அதிகாரிகளையும் வெளியேற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் மதுரையில் தூய்மை பணிகள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சென்னையில் சமீபத்தில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்திய தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் அந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தமிழ்நாடு அரசு கையாண்ட அணுகுமுறையை கண்டித்தும் காவல்துறையினுடைய அராஜகத்தை கண்டித்தும் அதோடு ஏற்கனவே மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணிகளில் தனியார் மயத்திற்கு காரணமாக தமிழ்நாடு அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய அரசாணை 152, 139 இந்த 2 ஜிஓவையும் ரத்து பண்ண வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் அதேபோல் ஏற்கனவே நீதிமன்றங்கள் பல உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு. சமீபத்தில் தமிழ்நாடு அரசு சென்னை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை அப்புறப்படுத்துவதற்கு சொன்ன காரணம் என்ன? நீதிமன்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. சரி, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கக்கூடிய அதன் மீது இவ்வளவு மரியாதை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இதே நீதிமன்றம் மதுரை கிளை, உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை கடந்த 2022 வருஷம் 22ஆம் தேதி 4வது மாதம் நீதியரசர்கள் சுப்பிரமணியனும் சுரேஷ்குமார் இந்த பெஞ்சு என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு? மதுரை மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய 389 தினக்கூலி தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிச்சு. இன்றைக்கி நீங்கள் உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு, அதுவும் பெஞ்சு கிடையாது, சிங்கிள் ஜட்ஜு, ஒரு தனி நீதிபதியுடைய உத்தரவுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து உடனடியாக அமுல்படுத்த துடிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஒரு பெஞ்சு தீர்ப்பு கொடுத்து தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யலாம்னு தீர்ப்பு கொடுத்து 3 ஆண்டுகள் கடிந்த பின் கூட நீங்கள் என்ன செஞ்சீங்க? அந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் மதிச்சிங்களா? அந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் காலில் போட்டு மிதிச்சிங்க. என்ன பண்ணீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிட்டீங்க. அதே போல் நிரந்தரம் செய்யப்பட்ட தொகுப்பூதிய பணியாளர்களை பழைய பென்ஷன் திட்டத்தில் கொண்டு வரலாம்னு சொல்லி சென்னை லார்ஜ் பெஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை நீங்கள் மதிச்சிங்களா? அதுக்கும் நீங்கள் இன்றைக்கி அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நிற்கிது. ஆக நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு என்ன கேட்க விரும்புகிறோம்னா, உங்களுக்கு தேவைன்னா நீதிமன்ற தீர்ப்பை கையில் எடுப்பீங்க, அதில் வேகம் காட்டுவீங்க அமுல்படுத்துறதுல. உங்களுக்கு எதிரான விஷயம்னா, உங்களுக்கு ஆகாத விஷயம்னா, உங்களுக்கு அந்த தீர்ப்பு கசக்குன்னா உடனே அந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் காலில் போட்டு மிதிப்பீங்களா? எனவே நாங்கள் இப்போ இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு பிறப்பித்த தினக்கூலி தூய்மை பணியாளர்கள் நீங்கள் நிரந்தரம் செய்யக்கூடிய உத்தரவை இந்த போராட்டத்தின் வாயிலாக நீங்கள் அறிவித்தாதான் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். அதை நாங்கள் கராராக சொல்கிறோம். அதே போல் தொகுப்பூதிய தூய்மை பணியாளர்களுடைய மேல்முறையீட்டை நீங்கள் வாபஸ் வாங்கணும். இந்த 2 கோரிக்கையை கட்டாயம் நீங்கள் நிறைவேற்றி ஆகணும். அடுத்ததாக நீங்கள் பணி நிரந்தரம் என்பது நாங்கள் தனியார் மயம் ஏன் கூடாதுன்னு சொல்கிறோம். தனியார் மயம் என்பது என்ன? வெறும் பணி நிரந்தரம் பண்ணுறது மட்டுமா? அது கிடையாதுங்க. தனியார் மயம் கூடாது என்பது பின்னால் ஒரு சமூக அக்கறை இருக்குது. நீங்கள் தனியாருக்கு எல்லா பணியும் கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு தனிப்பட்ட முதலாளி அள்ளிட்டு போவான், கொண்டுட்டு போவான். அந்த தனிப்பட்ட முதலாளி என்ன செய்வான்? அவனுடைய குடும்பம், அவனுடைய வாரிசல், அவங்க தான் நல்லா இருப்பாங்க. ஆனால் ஒரு அரசே ஏற்று நடத்தினால் அல்லது ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருந்தால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், லாபம் என்பது தனிப்பட்ட நபருக்கு போய் சேராது. மாறாக இந்த சமூகத்தினுடைய அனைத்து பகுதி மக்களுக்குமான நலன்களுக்கு அது மீண்டும் செலவழிக்கப்படும். எனவே தான் தனியார் மயம் கூடாதுன்றோம். வெறும் பணி நிரந்தரம் செய்வது என்பது மட்டுமல்ல, அது குறுகிய நோக்கம் கொண்டது. அதே நேரத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். அடுத்ததாக மினிமம் வேஜ் நீங்கள் நிரந்தரம் செய்வதை பற்றி உங்களுக்கு உடனடியாக செய்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் ஆலோசனை பண்ணி நீங்கள் அந்த முடிவை கூட நீங்கள் ஒரு அவகாசம் எடுத்து கூட அறிவிங்க. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, குறைந்தபட்ச ஊதியம் வழங்குறதுக்கு ஒரு ஜிஓ இருக்குது, 62(2)D மினிமம் வேஜ் கொடுக்கறதுக்கு.
அந்த ஜீவோப்படி அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கு நீங்கள் குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுக்கணும். இதை உங்களால் நிறைவேற்றக்கூடிய சாத்தியமான கோரிக்கை தான். எனவே நீங்கள் நிச்சயமாக இந்த அறிவிப்பை கொடுக்கணும். இந்த போராட்டத்தின் வாயிலமாக இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுன்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் உட்கார போகிறோம். அதே போல் போனஸ் கோரிக்கை, அட்வான்ஸ் இல்லை நாங்கள் கேட்குறது போனஸ் கோரிக்கை. கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, இந்த சென்னை போராட்டத்துக்கு பிறகு தமிழக அரசு சில நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கு. நலத்திட்டங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கேட்பது சலுகை அல்ல, நாங்கள் கேட்பது உரிமை. நீங்கள் அறிவிச்சிருக்கிறது சலுகை. சலுகைக்கும் உரிமைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? உரிமை என்பது நாங்கள் நிர்வாகத்தை, அரசை, தனிப்பட்ட முதலாளியை நிர்பந்தம் செய்து கேட்டு வாங்க முடியும். அதற்குள்ள ஒரு சுயமரியாதை என்பது சம்மந்தப்பட்டிருக்கு. ரைட் அப்படின்ற போது, உரிமை என்பதும் போது, சலுகை என்பது என்னன்னா நயந்து பேசி கெஞ்சி கூத்தாடி இன்னொருத்தரை எதிர்பார்த்து காலமெல்லாம் இன்னொருடைய தயவை எதிர்பார்த்து வாழக்கூடியது. நாங்கள் என்ன கேட்குறோம்? சுயமரியாதையை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சி சுயமரியாதையோடு இந்த துப்புரவு பணியாளர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறதா, அல்லது யாரையாவது எதிர்பார்த்து தன்மானத்தை இழந்து நயந்து இப்படித்தான் அடிமைகள் போல வாழ வேண்டும் என்று இந்த அரசு விரும்புகிறதா? உண்மை ஒருவேளை சுயமரியாதை வாழ விரும்புவது தான் இந்த அரசினுடைய நோக்கமாக இருந்தால், தூய்மை பணியை தனியாருக்கு விடுவதை இந்த அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எவ்வளவு விரைவாக முடியுமோ அந்த தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம்.